ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வவ்வால் மீன் அதாவது பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ரோஸ்டட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு வவ்வா மீன் இல்லாட்டி வாவல் மீன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 5 மீன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணாமல் செய்யலாம். இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து நம்ம போடுறது உள்ளே வந்து நல்லா சேரும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறது நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து ரோஸ்டடாக ஆகும். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி அதை ஸ்லிட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்து கழுவிட்டு இது எல்லாமே மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு வாசமாக இருக்கும். சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. மிக்சியில் அரைக்கிறப்ப அந்த பூண்டு வந்து கொஞ்சம் அரையாமல் இப்படி இருக்கும். இன்னொரு தடவை ஓட்டினீங்கன்னா நல்லா மசியாக அரைஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் லெமன், ஒரு ஹாஃப் லெமன் வரைக்கும் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறமேலு இது கூட வந்து நல்லா ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது நல்லா காரமாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு மீனை எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு மீனுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சைடுக்கு இருந்தாலே போதும். நல்லா காரமாகவும் இருக்கிறனால மசால் வந்து உள்ளே நல்லா சேர்ந்துடும். அந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுருங்க. சில பேர் வந்து அந்த தலையும் சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. தலை கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக வந்து உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எல்லா மீனுக்கும் மசால் தடவி போட்டு வச்சுக்கோங்க. இது ஓவர் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் மசால் வந்து பிரியாமல் இருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறப்ப மசால் வெளியே வந்து கலைஞ்சி போய் பிரிஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ஒரு தோசைக்கல் இல்லாட்டி அகலமான இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. இது அப்படியே அந்த மசாலோட எண்ணெயோடு சேர்த்து தெறிக்கும். கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆனது வந்து நல்லா தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். அடுத்த சைடும் வந்து நீங்கள் போட்டுட்டு இது சீக்கிரம், இந்த மீன் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா மொறுமொறுன்னு வரதுக்கு கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். மூடி வச்சிட்டிங்கன்னா உள்ளே வெந்துடும். இந்த மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் வெளியவும் தெறிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வந்து திருப்பி போட்டு இன்னொரு தடவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஆனியனோட பச்சை வெங்காயத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எடுத்து இந்த வாழை இலையில போட்டிங்கன்னா அந்த சூடோடு சேர்த்து வாழை இலையோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.